ஹாய் நெக்ஸ்ட் குடீஸில் பிக்கிங்கில் லாக்கிங் நம்புகிறேன். நான் தாங்க ஃபேரிகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்மின்காக ஒரு 2 ஷாட் தாண்டா ஓகேங்களா. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஐம் ஸோ ரியலி ஹாப்பி தாண்டா. நான் அந்த தேகியோட பார்ட் 5 அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் இருக்குல்ல, ஸோ அதில் நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்டா. அதுக்கு நான் என்னால் மெசேஜ் பண்ண அப்போ டைம் கிடைக்கல. இப்போ நான் ரெக்கார்ட்லேயே சொல்லிவிட்டேன். அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஃபுல் மெசேஜ் அவங்களுக்கு காதில் விழுற மாதிரி இருக்கும்ல, ஸோ எமோஷனோட. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. அண்ட் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸும் அப்படி ஏறி தான் இருக்காங்க, ஆனால் வியூஸ் தான் ஏறல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்தால் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்கடா. ஏன்னா நான் சொல்லியிருப்பேன்ல பழைய சேனல், அதுக்காக சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ நான் லைக்கெல்லாம் பேச விரும்பலை. நான் கரெக்டாக இட்டு கொடுத்துட்றேன். இங்கே டாப் சுகா தான், பாட்டம் ஜிமின், அவ்வளோதான் இன்ட்ரோ, ஓகேங்களா. ஸோ அண்ட் டைட்டில் என்னென்னா மை ப்ரொடக்டிவ் ஹஸ்பண்ட், ஓகேங்களா. ஸோ நான் வீடியோ கால் போகிறதுக்கு முன்னாடி வாங்க தானே பேக்டின் சத்தம் நினச்சினா என் வயசு மதம் சாரிடா. அண்ட் இது எக்னிங் ப்ளஸ் கண்டென்ட் ஹெட்செட் மஸ்டடா, ஓகேங்களா. வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே ஸ்டார்டிங் ஒரு பர்சன் சிஓ கேபினில் உட்காந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் என்ட்ரி ஆகிறாங்க. அதுக்கு ஒரு கால் பண்ணி அந்த பர்சன் இருக்காங்களே கேபினில் உட்காடுறவங்க, அவங்க ஒருத்தவங்க கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் அந்த பர்சன் வந்துடுறாங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். இப்போ ஜங்குக் தான். எதுக்குடா கால் பண்ண? ஃபைல்ஸ் இங்கடா, கிளைண்ட்ஸ் வர போகிறாங்க, மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணல, ஒரு டீட்டெயிலும் கிடக்கல, எங்கே அவன்? அவனுக்கு கால் பண்ணேன்டா, எடுக்கலை. இதுதான் ஏன் கூட வான்னு சொன்னான், எடுக்கவே முடியும். இப்போ ஜங்குக் தான். கடைசியால் கால் பண்ண, அவன் ஏதோ டிராஃபிக்கில் மாட்டின்னு இருக்கானா. சரி நான் கால் பண்ணி பார்க்குறேன், நீ போ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிருப்பான். இங்கே சுகா தான், சாரிடா, அது வேறையா இல்லை, நம்ம சுகா தான், ஓகேங்களா. இங்கே சுகா கால் பண்ணி பார்க்குறான் அந்த பர்சன் வேறு இல்லை, நம்ம ஜிமன் தான். ஸோ இப்போ அவங்க கால் பண்ணி பார்க்குறான், ஜிமன் எடுக்கலை. ஸோ அவன் இன்னும் தான் கடுப்பாகுது, வெயிட் பண்ணினுக்கான், ரொம்பவே கடுப்பாகுது. இப்போ அவனுக்கே அவன் சொல்லிக்கிறான், எத்தனை தடவை சொன்னாலும் இவனும் சீக்கிரமாக என் கூட வரமாட்டான், இல்லைனா இவனாக தானும் சீக்கிரமாக எழுந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி புலம்புறான். ஒர்க் பண்ணியிருக்கான், ரொம்பவே டென்ஷனை ஒர்க் பண்ணியிருக்கான். இப்போ இங்கே ஜங்குக் தான் வெளியே இருக்கான். வெளில மீன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கான். இப்போ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு, ஒரு 30 minutes கழிச்சு ஒரு பர்சன் அந்த ஆஃபீஸ்க்கு என்ட்ரி ஆகிறாங்க. இது ஜங்குக் பார்க்குறான். ஜங்குக் ஓடி ஜிவன்கிட்ட தான் போகிறான். இப்போ ஜங்குக் தான், ஏன் இவ்வளோ லேட்டு? ஐயோ சாரி டிராஃபிக், நான் தான் கடைசியாக சொன்னேன்ல. ஏன் ஃபோன் எடுக்கலை? சுவிட்ச் ஆஃப். நான் ஏற்ற மறந்துட்டேன் நைட்டு. இப்போ சுகா செம்ம டென்ஷனாக இருக்கான். அதை போய் பார்ப்போம், ஃபைல்ஸோட போ. ஃபைல்ஸ் தான் நீங்கள் கொடுக்கலையா? நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி கொடுக்க சொன்னேன்ல. கடைசி நீங்கள் கால் பண்ணும்போதே நான் சொன்னேன், ஃபைல்ஸ் என் கேபின் இருக்குது, போய் கொடுத்துருங்கண்ணே. எதுக்கு நீ கொடுக்குற ஃபைல்ஸு? ஆனால் நீ போய் கொடுத்தனா அவன் வர மாட்டானான்னு சொல்லி அந்த டென்ஷன் ஃபுல்லாக எனக்கு தான் கூட்டுவான். அதுக்கு தான் நீங்கள் போய் வாங்கிக்கோ. என்ன ஒரு பண்ணுறீங்க, சின்ன வேலை கூட பண்ண மாட்டீங்களா? சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குன்னு போய் அவனோட பேக்கை வச்சுட்டு அப்படியே அந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போயிட்டு அவன் அந்த சுகாவோட கேபின் சிஓ கேபினுக்கு முன்னாடி நிற்கிறான். ஜிமன் நான் முடியும், செம்ம கடுப்பில் இருப்பான். எப்படியாச்சும் சமாளிச்சிரு, உங்கள் அழுக மூஞ்சி காமிச்சாலே ஃப்ளாட்டாயிரும், எப்படியாச்சும் அழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணவனே சுகா தான் அங்கே இருக்கான். சாமியா கம்மன், வா அப்படின்னு சொன்னோடனே இங்கே ஜிவன் தான் அப்படியே அந்த கேபினை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வரான். சார் இந்தாங்க சார் ஃபைலு. அண்ட் சாரி சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இங்கே சுகா தான், இதான் வர டைம் ஆஃபீஸ்க்கு,
சார் அது டிராஃபிக்கு. எதனா ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருப்பியா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாக தான் வாயேன்னு. இப்போ கிளைண்ட்ஸ் வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நான் என்ன பண்ணுறது? டிராஃபிக்கு என் கூடயே வந்திருக்கலாம்ல. காலை சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு உனக்கு என்ன இங்கேருந்து வலிக்குது? சிவா, தப்பாக பேசாதான். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நைட்டெல்லாம் பண்ணிவிட்டு டயர்டில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ சீக்கிரமாக ஏந்திரி, டிராஃபிக்னு இந்த ரீசன் சொல்லாது, ஆஃபீஸ் வர டைமா அப்படின்னு இந்த மாதிரி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன். இந்தா ஃபைல்ஸ் நான் ரெடி பண்ணிட்டு வரேன் மீட்டிங்கை அப்படின்னு சொன்னோன்னே இங்கே சிவாவுக்கு கொஞ்சம் கில்ட் ஆகுது. ஒரு 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 டென்ஷனில் கத்திட்டோமேன்னு இங்கே வந்து ஜிம்மனும் கோவத்தோட வெளில போயிருப்பான். இவன் கோவத்தோட வெளில போயிட்டு மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து அப்படியே வந்து அதில் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு 1 ஹவரில் வந்துடுறான் திருப்பியும் கேபின்குள்ளே. இப்போ கேபின்குள்ளே வந்துட்டு சார் அப்படின்னு உள்ளே வரான். இங்கே சிவா உள்ளே வான்னு சொல்லியிருப்பான். இங்கே வந்து ஜிமந்தா ஒரு லோ போட்டு அப்படியே சொல்கிறான். ஒரு ஒரு எந்த எமோஷனும் இல்லாமல் கோவத்தோடு சொல்கிறான். ப்ளஸ் கோவத்தோடய சொல்கிறான். மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஃபைல்ஸும் வச்சுட்டான், உனக்கு எல்லா விஷயத்தையும் அப்டேட்டும் பண்ணிட்டான். இமெயில் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். கிளைண்ட்ஸ் வரதுக்கு இன்னும் 30 minutes ஆகுமா. அவங்க டிராஃபிக்கில் மாட்டிருக்காங்களாம். அண்டு நீ கொடுத்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் அதெல்லாம் மெயில் பண்ணிட்டான். வேறு என்ன இருந்தால் சொல்லு, நீ என்ன கால் பண்ணி அனுப்பிச்சுடு, நான் கிளம்புறேன் அப்படின்னா அவன் வந்து போகிறான். இங்கே சிவா தான் ஏந்து ஜீவனை பிடிக்கிறான். சாரி, ஏதோ ஒரு டென்ஷனு எங்களுக்கு மட்டும் இல்லையா? எங்களுக்கும் இருக்குல்ல. நீ என்கிட்ட எல்லா வேலையும் தலையில் வச்சுட்டு போயிட்டல்ல. நானும் தானே என்கிட்டே தானே இருக்கேன். ஏன் ஜங்கு அவங்ககிட்ட இல்லையா இந்த மாதிரி டென்ஷனு? அவருக்கும் வராமல் தானே இருக்கார். நாங்கள் நான் எவ்வளோ வேலை கொடுத்தேன் தெரியுமா? அவனும் நிறைய வேலை செஞ்சுன்னு தான் இருக்கான். எங்கே உங்களுக்கு மட்டும் ரோஷ் அப்படியே பொத்திக்கிட்டு வருது? சியோனா வருமா? நானும் தானே ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சார் பை. சரி கோவப்படாத, சாரி. இந்த கோவத்துக்குன்னு குறைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் கட்டிட்டு அப்படியே பார்த்துன்னு இருக்கான் சுகாவை. இப்போ என்ன பண்ண சமாதானம் ஆவ? ஓ, இதுவும் நான் தான் சொல்லணுமா? நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்களா சாரு? சரி சிவா சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிற போக இங்கே வந்து சிவா தான் திருப்பியும் பக்கத்தில் இழுத்துறான். இப்போ ரொம்ப 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க. ஒரு கை சிவாவோட ஒரு கை வந்து ஜிம்மனோட பேக் ஹிப்பில் இருக்குது. அப்படி போச்சு இழுக்கிறான். சாரி அப்படின்னு அவன் அப்படியே லைக் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே சொல்கிறான். இங்கே வந்து ஜம்மனும் அதுக்கு அசரவே இல்லை. நீங்கள் அப்படியே கையை கட்டினா நின்ன மாதிரியே இருக்கான். ஏதோ டென்ஷனில் தான் சொல்கிறேன்ற, ப்ளீஸ் சாரி அப்படிலாம் இருக்காத. பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாரி சொன்னால் போதுமா ஷிகா? என்ன அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்கிறேன்? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல வார்த்தைனா என்கிட்ட சொல்லுவியா? எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் சொல்லாத என்கிட்டன்னு. எவ்வளோ ஹர்ட் ஆகணும் உனக்கு தெரியாதா? பண்ணதெல்லாம் நீ எனக்கு தான் திட்டா. சரிடி, சாரிடா. சாரி புரியுதா? சாரி கேட்குதா? சாரி அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே ஒரு தடவையும் கிஸ் பண்ணிகிட்டே சொல்கிறான். நீங்கள் வந்து ஜிம்மனும் சரி பொழைச்சி போ, ஆனால் இந்த தடவை எப்போவுமே சொல்கிறேன் இந்த மாதிரி திட்டாத. ஓகே சாரி அப்படின்னு அப்படியே வந்து ஜிம்மனை கூட்டிகிட்டு போய் அவன் லேப்பில் உட்கார வைக்கிறான். லைக் அவங்க சிஓ டெஸ்க் இருக்கும்ல, அதில் அங்கே வந்து சேர் உட்காந்து மடியில் உட்கார வைக்கிறான். இங்கே வந்து ஜிம்மனும் அது என்ன சொல்ல கொஞ்சம் கோவமாக தான் இருக்கான். அப்படி கை கட்டின மாதிரி தான் இருக்கான். இங்கே வந்து ஷிகா அப்படியே நெக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். எப்படியான சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே கிஸ் பண்ணிடுது. அதுலேயே அவன் கொஞ்சம் என்ன சொல்ல அந்த ரொமான்ஸ்லேயே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டே வரான். இதை பார்த்து ஷிகாவுக்கும் ஸ்மைல் வருது. அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு திரும்ப கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அவனுக்கு ஷோல்டருன்னு. போதும் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறேன், போதும்.
எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகணும். இரு இரு இரு, நீ சாப்பிட்றதுக்கு மட்டும் நல்லது தெரியும். காலைல பேக் பண்ணிட்டு எடுத்துருந்துருக்கேன், இந்த சாப்பிட்டு. நீ சாப்பிட்டியா? நான்லாம் எப்பயோ சாப்பிட்டேன், நீ மட்டும்தான் சாப்பிட மாட்டேன். இந்தா சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு 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 பாக்ஸில் ஏதோ கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கான். லைக் ரைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ரைஸு அதில் ஸ்பூன் கொடுத்து இந்தா அப்படின்னு கொடுக்குறான். இவனும் வந்து ஊட்டி விடு. ரொம்ப தான் இந்தா கம்பெனி அப்படின்னு சொன்னேன். இவனும் ஆன்னு சொல்லி காமிக்கிறான் குழந்த மாதிரி. அவனும் வசிச்சுட்டு ஊட்டி விட்றான். இப்போ ஊட்டி விட்டுட்டு அவனுக்கு லைக் ஒரு நாப்கின் இருக்கும், அவனோட லைக் லிப்ஸை தொடச்சி விட்றான். இந்த தண்ணியும் கொடுக்குறான். அப்படியே குழந்த மாதிரி பார்த்துக்கிறான். இப்போ வந்து அவனுக்கு குழந்தையாட்டம் எல்லாம் அவனை சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இது வந்து வெளில தான் லைக் வெளில போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்டில் கிஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து போகிறான். இப்போ அவன் கேபினுக்கு போகல, அவன் ஃப்ரெண்ட் தான். அண்டு அங்கே அவனோட ஃப்ரெண்ட் சென்னு இருப்பான். இப்போ அங்கே போகிறான். தான் சென், என்ன பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும்? வா 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 வா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு வா அப்படின்னு அவன் பார்த்துன்னுக்கான் ஃபோனில். என்னென்னு பார்த்தா கிரிக்கெட் தான். அது பார்த்துருக்காங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க? அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன்டா. அதெல்லாம் அவ்வளோ பார்த்துக்கலாம், நீ வா இங்கே. தேங்க்ஸ். தேவங்களோட டீம் தேவங்களோட டீம் ஜெயிக்க போகிறோம், இல்லை நீ ஏன் டீம் ஜெயிக்க போகிறான்னு பார்த்துன்னுக்கும். சீக்கிரம் வா. இந்த டீமா? ஆமாம், நீ வா அப்படின்னு நீ வந்து அவங்க கூப்பிட இவனும் வந்து டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சுகாக்கு தெரிஞ்சால் திட்டுவேன்டா. ஒர்க்கு முடிச்சிங்களா? எல்லாம் முடிச்சுக்கலாம். டேய் பண்ணுங்கடா ப்ளீஸ்டா பண்ணுங்கடா. சென் பண்ணு சென், போதும் பண்ணு சீக்கிரம் பண்ணு அப்படின்னு அப்படியே அந்த அவனோட சீக்கை பிடிச்சி தள்ளி அவனில் அந்த கம்ப்யூட்டர் திருப்புறான். ஆனால் திரும்பவே இல்லை. சென் கூட இங்கே இருக்க தாங்கோட ஹெட்டும் திருப்ப ட்ரை பண்ணுறான். அவங்க ஃபுல்லாக அந்த ஃபோனாக தான் இருக்குது. அந்த ஃபோனை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க, விடவே மாட்டேங்கிறாங்க. அங்கே வயன் வந்துடுறான். ஏன் ஜென் என்னாச்சு? இங்கே பாரு வயன், இவங்க 2 பேரும் ஒரு ஒர்க்கு கொடுத்தேன், பண்ணவே இல்லை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாரு, நல்ல மேட்ச் போய் எனக்கு அதை பார்த்து நிற்கும். நீ வேணா வந்து பாரு. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அவன் தான் கத்துறான்ல, பண்ணுங்களேடா. இரு ஒரு 5 minutes அப்படின்னு சொல்ல. வயன் அந்த ஃபோனை எடு. விடு வயன். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைமில் ஃபோனை பிடிங்கிறானே. நல்லா மேட்ச் போய் எனக்கு கொண்டு வயன். பண்ணு. பாவம் மூச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணு. இங்கே ஜூன் தான். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டேட்டஸை காமிங்க, என்ன பண்ணியிருக்கீங்க காமிங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றே ஸ்டார்ட் பண்ணலை. ஐயோ டே, இது இன்னைக்குள்ளே சப்மிட் பண்ணணும்டா, இல்லைன்னா இந்த ஷுகா வேறு என்ன திட்ட வேண்டாம். இருடா உன் ஆள்கிட்டே மாட்டி விட்றேன். இரு ஜவுக்கிட்ட போகாத, அவன் ஊத்துட்டான். அவன் திட்டினா தானே அடங்குவில. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இரு 5 minutes ரெடி பண்ணிடுறேன், கவலைப்படாத. 5 minutes இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திரும்ப இது பண்ணுறான். இல்லை சரி வர திருப்பி ஃபோனை பார்த்துட்டு மேட்சை பார்ப்பீங்க. இது தான் ஜங்குக்கா அவங்ககிட்டே மாட்டி விட்றான். ஜிம்மன் ப்ளீஸ் ஒரு 5 minutes நான் முடிச்சிடுறேன். அது 5 minutes வேறையாடா, 5 hours வேலை தெரியுமா? நான் 2 நாள் டைம் கொடுப்பேன், இன்னைக்கு கூட சமையல் பண்ணணும். நான் ஜங்குக்கா அவங்ககிட்ட சொல்லியே தருவேன். இரு ஒரு 2 hours, ஓகே 2 hours முடிச்சிடுறேன். பாரு 2 hours முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சீரியஸாக ஒர்க் பண்ணியிருக்கான். நீங்கள் சின்ன பார்க்குறான். இதுதான் ஆளே வச்சுக்கூடாதுன்னு சொல்லுது பார்த்தியா? நீங்கள் வந்து தேங்காய் ஒரே தலையிலோட அடி அடிக்கலாம். என்னடா வேலை பாடுறான், என்ன மட்டும் மாட்டி விட்டுல வேலை பாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா? ஜிம்மி நான் போய் சொன்ன வேலையை முடிச்சுட்டேன்னா இது தேவையா உங்களுக்கு? போடி
அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்லையா அவன் வந்து ஒர்க் பண்ணி விளாடுறாங்க. இவங்களுக்குலாம் எல்லாம் தேவை தான் அப்படின்னு ஜிம்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட கேபின் போகிறான். கேபின் போயிட்டு அவன் வந்து அப்படியே ஒர்க் பண்ணின்னு இருக்கான். இப்படி ஒரு ஃபியூ டேஸ் போயிருக்கும். இப்படி தான் ஃபியூ டேஸ் அப்படி போகுது. இந்த மாதிரி சம்டைம்ஸ் ரொமான்ஸு, அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கேக்குள்ளே மல் கொடுக்குறது அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு நாள் என்னென்னா, இப்போ வந்து சிவாவுக்கு ஒரு பெரிய மீட்டிங்கில் ஜிம்மனும் தேவை. ஆனால் ஜிம்மன் ரொம்ப லேட்டாகவே வந்திருப்பான். ரொம்ப வளர்க்கறதுக்கு ரொம்பவே லேட்டாக வந்திருப்பான். இங்கே வந்து சிவாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அவன் வந்து எப்படின்னா, அந்த போர்ட் மீட்டிங்கில் அவனுக்கு தேவை தான். அவனே தனியாக போய் அட்டெண்ட் பண்ணியிருப்பான். இப்போ அவன் ரொம்ப அந்த மீட்டிங் முடிஞ்சு அவன் வந்து அவன் கேபினில் உட்காந்து ஜங்குக்கு கூப்பிட்றான். ஜங்குக்குள்ளே வந்து, என்னடா என்ன மீட்டிங் ஒழுங்காக போயிடுச்சா? ஏய் எங்கடா ஜிம்மனு? அவன் இன்னும் வரலடா, கால் பண்ண எடுக்கலை. எனக்கு தெரியாது. அவன் வந்தானா டேரெக்டாக இங்கே அனுப்பு. ஃபைல்ஸ் எதுவுமே தேவையில்ல, இங்கே அனுப்பு. சரி கூப்பிடாத எது அப்படின்னு சொன்னானே. இங்கே வந்து உள்ளே வரான் ஃபைல்ஸோட. சார் இந்தாங்க ஜிம்மன் இதை கொடுக்க சொல்லுங்கள். இங்கே ஜங்குண்ணா. இங்கே ஜிம்மனு ஏன் அவன் உன்ட்ட கொடுக்க சொன்னான்? அவன் வரத்துக்கு இன்னும் லேட் ஆகுமா? ஃபோனு நான் கால் பண்ண எடுக்கல, அவனே தான் கால் பண்ணி எடுத்தான். இங்கே வந்து ஷிகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இங்கே வந்து அப்படியே மாற்றி பார்த்துன்னுக்கான். ஜங்குக்கையும் பார்க்குறான், தாங்கையும் பார்க்குறான் செம்ம கூத்தோட. இங்கே ஜங்குண்ணா, விட்றா, அவன் ஏதோ டிராஃபிக்கில் மாட்டிருக்க போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே. இங்கே வந்து டிராஃபிக்கு விற்றுந்தாரா அதுவே அது எக்ஸசைஸே கொடுப்பாங்க, வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் வெளில போயிருப்பாங்க. வெளில போனோடனே தாங்க வந்து ஜங்கு கிட்ட சொல்லலாம், ஏன் இவர் ஆனாங்கன்னா ஜிம்மன் மேலே லேட்டாக ஆனால் கத்துறாரு, அவரோட ஒய்ஃப் தானே? விட நான் உண்மை கத்தாமல் இருக்கேன், அதுக்கு சந்தோஷப்படுவா. அப்படி தான் அப்படின்னு சொன்னானே. இங்கே வந்து தாங்கும் ஜிம்மனை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போக. இங்கே வந்து ஜிம்மனும் வந்துடுறான். இப்போ ஜங்குக்கு எப்போ வராமல் போயிடுறான். நான் அப்போ பேசுகிறேன், இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொன்னானே. இங்கே வந்து 2 பேரும் போகிறாங்க. இங்கே வந்து ஜிம்மன் தான் ரொம்ப டல்லாக எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டான். காலையில் டிராஃபிக்கோட மல்லு கொடுத்து அவன் வந்து ரொம்ப டல்லாகவே வரான். இங்கே ஜங்கு தான், என்னாச்சு எது இன்னைக்கு லேட்டு? டிராஃபிக் ஆக போல? ஆமாம் கொஞ்சம் டிராஃபிக், அதான். இங்கே தாங்க ஜிம்மன், எதுக்கு நீ இவ்வளோ டல்லாக சொல்கிறேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை தான், அது கொஞ்சம் டயர்டாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இங்கே ஜங்குதான், சரி சிவா செம்ம டென்ஷனில் இருக்கான், போய் என்னன்னு போய் பார்ப்போம். சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு ரொம்ப டயர்டாக நடந்துட்டு அந்த கேபினுக்குள்ளே தான் போகிறான். அவன் வந்து கேபினுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து போய் நிற்கிறான். இங்கே சிவா தான் அப்போ அந்த உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான், எப்போ வர போர்ட் மீட்டிங் ஒன்று தேவைன்னு எத்தனை தடவை சொன்னேன், காலங்காலத்தில் என் கூடயே வந்துருந்தேன், நீ தான் இல்லை எனக்கு 5 minutes வேணும் 2 minutes வேணும்னு சொல்லி தூங்கியிருந்தல, ஒன்று தான் கேட்டுதான் என்ன தான் அசிங்கமாக பார்த்துருந்தான். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சீக்கிரமாக பாண்ணா, வரமாட்டியா? ஒரு தடவை தானே, ஒரே ஒரு தடவை, இன்றைக்கி ஒரு நாள் தானே, வந்துக்க வேண்டிய தானே. என்னை எவ்வளோ அசிங்கமாக பார்த்துருந்தாங்க தெரியுமா? ஆனால் வந்தோடனே அவன் காலையில் இருக்க டென்ஷன் ஃபுல்லாகவே இவன் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிட்டான். இங்கே ஜிம்மன் அந்த வாங்கினக்கா டயர்ட் ஃபேஸ், ஒரு பேல் ஃபேஸோட பார்த்துன்ட்டு அப்படியே வாங்கினக்கா வந்துட்டுலாம். இங்கே வந்து சிவா தான் ஒரு 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 கட்டத்துக்கு மேலே தான் ஜிம்மனை நோட்டீஸ் பண்ணுறான். ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஜஸ்ட் டயர்ட் ஃபேஸ் அவ்வளோதான். அது மட்டும் தான் இருக்கான் மூஞ்சில். இதை பார்த்துட்டவனே, ஜிம்மன் என்னாச்சு உனக்கு, இங்கே வா அப்படின்னு சொன்னோடனே இங்கே வந்து அப்படியே நிற்கிறான். கொஞ்சம் க்ளோஸாக வரான். என்னாச்சு? சாரி ரொம்ப கத்திட்டேனா? இல்லை பரவாயில்ல, வழக்க போல் திட்டுறது தானே. ஜிம்மன் என்னாச்சு சொல்லு.
இங்கே வா அப்படின்னு சொல்லி மடியில் உட்கார வைக்கிறான். இவன் வந்து அப்படியே அவனை கை கால் லைக் ஷோல்டரும் கையும் வந்து அப்படியே மசாஜ் பண்ணி வச்சுருக்கான். என்னாச்சு, ஏன் இப்படி டயர்டாக இருக்க? என்னாச்சு ஜெமன்? திட்டெல்லாம் திட்டிட்டு என்னாச்சுன்னு கேட்குற பார்த்தியா? சாரி, ஏதோ ஒரு இதான் இருக்கிறத கெட்ட பழக்கம் சிவா. என்ன ஆச்சுன்னு வார்த்தை கேட்டியா? நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்கானோண்ணா? நீ தானே நீ கல்யாணத்துக்கு அப்புறம் லேட்டாக கூட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன. சாரி ஜெமன், ஏதோ ஒரு சும்மா காரணம் ஏதோ சொல்லாத சிவா. போ, நான் கிளம்புறேன். சாரி ரியலி சாரி. நான் எதுவும் வேணுமே திட்டல, ஏதோ ஒரு கட்டுப்பில் திட்டேன். அங்கே தான் ஜங்கு காயா அங்கே இருக்காங்களே, அவங்ககிட்ட திட்ட வேண்டியது தானே, எதுக்கு என்கிட்ட வந்து திட்டினேன்? இல்லை அது போச்சுக்கா. இப்போ நான் கிளம்புறேன். எங்கே போகிறேன்? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் வீட்டுக்கே போகிறேன். என் கூட யார்? நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், என் கூட இரு. சாப்பிட்டேனால? இல்லை. ஏன்? சாப்பிட தோணலையா? அதுக்குன்னு காலையில் லேட்டாக எழுந்தேன், காலை சாப்பிட்டு பார்த்தேன், வாமிட் வந்துடுச்சு, எடுத்தேன், விட்டேன். வாமிட் எடுத்தியா? இங்கே வா, என்னாச்சு உனக்கு? ஏன் வாமிட் எடுத்த? இது சொல்லியிருக்கலாம் ஃபஸ்ட்டு. சொல்ல விட்டியாடா நீ? கத்தாத. நான் ஜூஸ் நான் வாங்கிட்டு வர சொல்லிட்டா? ஜூஸ் என்ன குடிக்கிறியா? இல்லை நான் டீ காஃபி என்ன வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம், பிடிச்சி பார்த்தேன், வாமிட் எடுத்துட்டேன். இங்கே வா, ஹாஸ்பிட்டல் போகலாமா? போகலாம். சரி, எனக்கு இன்னும் ஒரே ஒரு மீட்டிங் இருக்குது, நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், வீட்டுக்கும் போகாத. நானும் வரேன், ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வீட்டுக்கு போகலாம், சரியா? நீ எங்கேயோ உட்காரு, சரியா? இல்லை, நான் வேணா தாங்கலைன்னா வயன்னு கூட்டிகிட்டு நான் வேணா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடுறேன். சரி, அதுவும் கரெக்ட் தான், எனக்கு நிறைய மீட்டிங் இருக்குது, நீ போ, சரியா? பார்த்துப்போ. இரு, நான் ஜங்குக்கும் கூப்பிட்டா? இல்லை வேணாம், தாங்கே ட்ராப் பண்ணுவான். சரி, ட்ராப் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், ஹாஸ்பிட்டல் போய்ட்டு கால் பண்ணு, ரெடி பண்ணணும், கால் பண்ணு, சரியா? எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்துடுறேன், ஈவினிங்குள்ளே வந்துடுறேன், சரியா? நீ ஏன் வந்த அப்போனா எனக்கு ஒரு கால் பண்ணி எனக்கு சொன்னேன். இல்லை நான் வாமிட் எடுத்தேன், இல்லைனா எனக்கு ரொம்ப டயர்டாக நான் வரலன்னு சொல்லிக்க வேண்டியது தானே? மறந்துட்டேன், நீ போர்டு மீட்டிங் வேறு இருக்குன்னு சொன்னல, அதுதான். இதுக்கு சரி ஓகே, சரி ஓகே, பார்த்து போ, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுக்குறான், லிப்பில் தான். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு கிஸ் பண்ணிட்டு அவனை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு கால் பண்ணுறான் தாங்கு. இங்கே வந்து தாங்க வந்துடுறான். சார் உள்ளே வரலாமா? வா தாங். இவனுக்கு உடம்பு சரியில்லை, இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியா? ஓகே சார், கூட்டிகிட்டு போகிறேன், வா ஜிம்மு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஜிம்முனும் போகிறான், டயர்டாக இருக்கு அவனுக்கு, நடக்கவே முடியல. இங்கே வந்து ஜிம்மன் கூட்டிகிட்டு போகிறான். இங்கே வந்து கார் பார்க்கிங்கில் தான். என்னாச்சு ஜிம்மன், ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இல்லைடா, காலையில் ஏந்தேன், ஆனால் ஏந்து வெறும் காஃபியும் அதுக்கப்புறம் இங்கே வந்து போயிருப்பாங்களே அந்த காரில் உட்காடுறாங்க, அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க பேசுகிறதுக்கு. இங்கே ஜிம்மன் தான். காலைல காஃபி தாண்டா குடித்தேன், காஃபி குடித்து இவன் ஏதோ செஞ்சு வச்சுருப்பான், இங்கே எங்கேயும் செஞ்சு வச்சுட்டு போவான், அது சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், அதுதான். சரி ஒன்றும் இல்லை, இந்த தண்ணி குடி. இல்லை, நிறைய தண்ணி குடிச்சிட்டேன், போதும், அதுக்கே வாமிட் வர மாதிரி இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க, ஓகேங்களா? அங்கே வந்து இப்போ வந்து டாக்டர் உள்ளேயும் கூப்பிட்டுறாங்க.
இல்லை போய் செக்கப் எடுத்துடுறாங்க. இப்போ மீன் வாயில் இங்கே ஷிகாவுக்கு ஜிவன் மேலேயே வரிடாக இருக்குது, அவனை பற்றி கன்சர்ன் இருக்குது. ஒரு கால் இல்லை, ஒரு 1 hour ஆகிருக்கும், காலே வரல. இங்கே ஷிகாவும் ஒர்க் பண்ணியிருக்கான். என்ன போய் 1 hour ஆச்சு, கால் பண்ணுறேன்னு சொன்னான், கால் பண்ணவே இல்லை. நம்மளே கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜிம்னு கால் பண்ணுறான், எடுக்கலை, நோ ரெஸ்பான்ஸ். இங்கே கால் பண்ணுறான், அது வந்து ரிங் போகுது, ஆனால் எடுக்கலை. என்ன இவங்க 2 பேரும் கூட்டி போயிட்டு என்ன வெளில இங்கெல்லாம் சுற்றின்னு இருக்காங்களா? இப்போ கடைசியாக ஜங்குக்கு கால் பண்ணுறான். ஜங்குக்கு வந்து ஜங்குக்கு அட்டெண்ட் பண்ணுறான். ஹலோ, என்னடா? ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ ஜிம்முன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 1 hour ஆச்சுன்னு கால் எதுவுமே அட்டன் பண்ணல. உனக்கு தான் கால் பண்ணணுமா? என்கிட்ட கேட்டால் எனக்கு நல்லா தெரியும், நீ தானே இருந்துச்ச. டேய் உன் ஆள் தானே, அவன் என்ன கால் பண்ணானா? இல்லை நீ கால் பண்ணி அவன் அட்டன் பண்ணானா? இல்லை, அட்டன் பண்ணலை. நானும் கால் பண்ணி பார்த்தேன். இவங்க என்ன 2 பேரும் என்ன ஊர் சுற்றின்னு இருக்காங்களா? உங்களுக்கு வேலை தானே கொடுத்தேன். அவ்வளோ அக்கறை இருக்குன்னா தம்பி நீங்கள் தானே கூட்டி போகணும். டேய் வேலை இருக்குது, அதனால் நான் கூட்டி போகல, கூட்டி போனேன். அவங்க 2 பேரும் இப்படி பண்ணாங்க, எனக்கு என்ன தெரியும். சரிவா, உங்கள் வீட்டுக்கு போய் செக் பண்ணலாம். சரி, நான் ஒரு 5 minutes வரேன், நீ கார் ரெடி பண்ணப்போ அப்படின்னு ஜங்குக்கும் சொல்லியிருப்பான். வந்து ஒரு 5 minutesல இவங்க 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இதுக்கு தான் போகிறாங்க, ஷுகார் வீட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ ஷுகா வீட்டுக்கு போகும்போது கால் பண்ணி தான் போகிறாங்க. 2 பேருமே அட்டன் பண்ணல. ஈவன் ஜங்குக்கும் கால் பண்ணுவான், அவனும் அட்டன் பண்ணல. இங்கே ஜங்குக்கும் வருது, ஏன்டா அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு. இவன் வந்து இப்போ வந்து ஷுகார் வீட்டுக்கு போயிருப்பாங்களா. ஸோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. லைக் விடாமல் அடிக்கிறாங்க, 10 தடவை அடிச்சிருவாங்க. ஜிமன் டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஹலோ, எங்கே இருக்கீங்க? டேய் இவன் என்னடா திறக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அப்படியே வந்து தட்டிகிட்டே இருக்காங்க 2 பேருமே. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓப்பன் பண்ணிடுறான். இப்போ எதுக்கு 2 பேருமே இப்படி பண்ணிருக்கீங்க? இருங்களா, நான் திறக்க தானே வரேன். ஜிவனுங்க மேலே இருக்கான், ஏன் ஃபோனை கால் பண்ண அட்டன் பண்ண பண்ணிக்கிறீங்க? அது ஐநூறுக்கு இங்கே ஜங்குக்கு தான். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எதுக்கு, எங்கே போயிருந்தீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தான், ஜிம்முன்னு கூட்டி போனேன். இங்கே வந்து ஜிம்மை பார்க்கறதுக்காக ஷுகா தள்ளி விட்டுட்டு அப்படியே போயிருக்கான். இங்கே வந்து ஜிம்மன் வந்து மேலே தான் இருப்பான். ஸோ அவன் ரூமில் லைக் ஷுகாவும் ஜிம்மனும் இருக்காங்களா, அந்த ரூமு, அந்த மாதிரி ஒரு ரூம், அந்த மாஸ்டர் ரூம் அங்கே இருப்பாங்க. இங்கே வந்து ஜங்குக்கு தான் ஏன் ஃபோன் கால் பண்ணால் அட்டனே பண்ண முடியல. அவன் பேர் செம டென்ஷனாக இருக்கான், திருப்பி கத்த போகிறான். அது ஒன்றும் இல்லை ஜிம்மன் அப்படின்னு இருக்கிறான். இங்கே ஷுகா அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணி வாங்குறான். இங்கே ஜிம்மன் தான் அப்படியே அந்த பால்கனியில் இருப்பான், சந்தோஷமாக இருக்கான் அவரு. இங்கே வந்து ஷுகா தான் ஜிமன் உனக்கு கால் பண்ண என்ன, உனக்கு ஹாஸ்பிட்டல் அனுப்புனா என்ன ஆச்சு? என்ன டாக்டர் சொன்னாங்க? என்ன பிரச்சனையா? இல்லை ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சா? இல்லை இன்னும் ஃபுட்டு ஒத்துக்கலையா? ஃபீவரா? டாக்டர் என்ன சொன்னாங்க? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் கால் அட்டன் பண்ணல? எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? இரு எத்துக்கு இத்தனை கேள்வி? இரு, நான் நல்லா தான் இருக்கேன். ஃபோன் அட்டன் பண்ணல ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக. அப்படி என்ன சர்ப்ரைஸு? உடம்பு சரியில்லை உனக்கு தான், ஏன் இப்படி பண்ணுற? நான் இவ்வளோ வந்துட்டு இருந்துருமா? இரு கத்தாத, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே சிவாவும் என்னாச்சு, என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து ஜிமன் அவனோட 2 கையும் ஷுகாவோட கழுத்தில் அப்படியே அப்படியே சுற்றி வைக்கிறான். அவன் அப்படியே கொஞ்சம் க்ளோஸில் இருக்கிறான். இங்கே ஜிமன் தான், கங்க்ராட்ஸ் யோசா, நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க. என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. நீங்கள் அப்பா ஆக போகிறீங்கன்னு இப்போ கேட்குதா? ரியலாவா?
அத்தனை டாக்டர் சொன்னாரா? அம்மா, நான் அம்மாவை போகிறேன், நீ அப்பாவை போகிற அப்படின்னு சொன்னோன்னே இங்கே தலைகால புரியாமல் ஷிகா அப்படியே ஜிவனை தூக்கி அப்படியே அப்படியே தூக்கி சுற்றுறான். என்ன பண்ணுறான்? ஐயோ ஜிமன் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கா. ஐயோ என் பாப்பாவே ஒரு பாப்பா வச்சுக்குவோதான் அப்படின்னு சொல்லி அப்படியே சுத்தினக்கா. எனக்கு தலை சுத்தது கீழே இறக்கி விட. ஓ சாரி அப்படின்னு சொல்லி கீழே இறக்கி விடுறான். இப்போ வந்து அப்படி ஃபேஸ் உள்ள கிஸ் பண்ணினக்கான். ஐயோ பாப்பா 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 இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கா. இந்த சர்ப்ரைஸ்க்காக தான் அட்டன் பண்ணலையா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ஜங்குக்கும் உள்ள வரான். டே மச்சான் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து இங்கே ஷிகாவும் பார்த்து அவங்க 2 பேரும் போய் ஓடி போய் அவங்க 2 பேரும் கட்டி பண்ணிடுவாங்க. இங்கே வந்து தாங்கும் அப்படி பார்த்து சிரிக்கிறான், லைக் ஸ்மைல் பண்ணுறான். இங்கே ஜங்கு ஷிகாவை தூக்கி அப்படியே சுற்றுறான். டே சூப்பர்ரா, உனக்கு ஒரு குழந்தைய வரப்போதுரா, அப்பா வராரு அப்படின்னு சொல்லி செலப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே தூக்கி சுற்றிட்டு இங்கே வந்து உனக்கு தலை சுற்றிட போகுது இதெல்லாம் கேட்காம அப்படியே சந்தோஷமாக குதிச்சு நிற்காங்க 2 பேருமே. இப்போ ஜங்குக்கு தான் கட்டத்துக்கு மேலே ஷிகாவை இறக்கி விட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே லைக் அந்த 4 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே ஷிகா ஜிமின்கிட்ட போய் அப்படியே ஃபயரில் கிஸ் பண்ணுறான். ஐயோ ரொம்ப பெரிய விஷயத்த சொல்லியிருக்க, எனக்கு மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இதை ஃபஸ்ட்டு ஒரு செலப்ரேட்டே பண்ணணும் அப்படின்னு அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. இங்கே ஜங்கு தான் என்ன சார், நம்ம இப்போ இந்த மாதிரி குழந்த குட்டி இருக்கலாம், அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் புரியுதா, நம்ம இன்னும் லவ் பண்ணி தான் இருக்கோம். ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் வச்சுக்கூடாதா? அப்போ தான் வச்சுக்கணுமா, இப்போ வச்சுக்கூடாதா? எங்கள் அம்மா அப்பா வெளில தூக்கி போட்டுருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, கொஞ்சம் மூட்டை இருக்கியா அங்கே அப்போ இன்னும் கொஞ்ச நாள் நீ அங்கிள் ஆகிற, அந்த குழந்தைய வச்சு நீ ஜாலியாக இருக்கு, என்னால் வாழ்ந்தாலும் பார்த்துக்க முடியும். ஏன்டா கடைசிக்கும் என்னை ஆயா வேலை தான் பார்க்க விட்டுருக்கு போல, உனக்கு ஆயா வேலை பார்க்கணும், அதுக்கும் ஆயா வேலை பார்க்கணும், அதெல்லாம் கிடையாது, எனக்கு சொந்த பேபி வேணும், அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு இங்கே 2 பேர் பேசியிருக்காங்க. இங்கே இப்போ ஒரு ஃபியூ டேஸ் ஆகுது, இங்கே ஒரு ஃபியூ டேஸ் மீன்ஸ் லைக் 2 டேஸ் ஆகுது. இப்போ வந்து ஜிமனும் ஷுகாவும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க செக்கப்புக்காக. வந்து இங்கே ஷுகா தான் அப்படியே வந்து காலை அப்படியே ஷேக் லைக் என்ன சொல்ல தட்டி நிற்கான். இதை பார்த்து ஜிமன் தான் அவனோட காலை டேப் பண்ணுறான், அவனோட நீ இருக்கும்ல அதை கொஞ்சம் அப்படியே பிடிக்கிறான். என்ன ஆச்சு, நர்வஸாக இருக்குடா, அது எங்கே இது உண்மையாக இருக்காமல் போயிட போதும். ஹலோ, அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு வேறு டாக்டர்கிட்ட நான் டெஸ்ட் பண்ணேன், எல்லாமே பண்ணிட்டோம்ல, அப்படின்னு இல்லை எதுக்கும் ஒரு பயம்தான். எதுக்கு பயன்றேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நர்ஸும் உள்ளே கூப்பிட்டுறாங்க. இப்போ உள்ளே கூப்பிட்டுட்டு ஜிமன் ஷுகா ஒரு 2 பேரும் உள்ளே தான் இருக்காங்க. இப்போ செக்கப் பண்ணுறாங்க டாக்டரு. வந்து அந்த டாக்டர் தான், ஹீ இஸ் ஹெல்த்தி தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன ஒரு 1 வீக் ப்ரெக்னென்சி தான், அது அன்றைக்கி ஏதோ ஒரு சிக்னஸில் உங்களுக்கு வாமிட்டிங் அதெல்லாம் வந்திருக்கும். இப்போ என்ன வாமிட்டிங் என்ன சென்சேஷன் இருக்கா? எங்கள் ஜிவன் தான், ஆமாம் டாக்டர், நேற்று கூட வாமிட்டர் தான், அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு மார்னிங் சிக்னஸ் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது இப்போ போக போக அது உங்களுக்கே பழகிடும், கவலைப்படாதீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம் டாக்டர். டாக்டர் தான், சரி ஓகே, ஒரு 5 மாதம் போகலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் கொஞ்சம் அப்பப்போ எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு வாக்கிங் ஜாக்கிங் அந்த மாதிரி போங்க, பாடி ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படின்னா. ஜங்க் ஃபுட்ஸ் அவ்வளோ எடுத்துக்காதீங்க, உடம்புக்கு ஆகாது. உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே என்ன இன்டேக் ஆகுதோ அதுதான் உங்கள் பேபிக்கும் இன்டேக் ஆகும், சொன்னால் தான். இங்கே ஷுகா தான், டாக்டர் வாரம் செக்கப் பண்ணணுமா? இல்லை, ஒரு 2 மந்த்ஸ் கழித்து வாரம் செக்கப் வாங்க. இப்போ ஜஸ்ட்டு இப்போ தானே 1 வீக் ஆகுது, ஒரு 2 to 3 months கழித்து வாரம் செக்கப் வாங்க, அப்போ பிரச்சனை இல்லை.
மார்னிங் நிறையவே ஜூஸ் சாப்பிடுங்க, டெய்லி ஜூஸ் சாப்பிடுங்க. வாமிட் எடுக்கிறதுனால இன்டேக் எடுக்காமல் நிறைய விட்டுறாதீங்க. 1 டேக்கு 3 மீல்ஸ் எடுத்தே ஆகணும், 3 வேளையும் எடுத்தே ஆகணும். அப்போ தான் நீங்களும் ஹெல்த்தியாக இருப்பீங்க, ப்ளஸ் பேபியும் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போக்கிட்டே உங்களுக்கு பெயின் கில்லர்ஸ் தரேன், வாமிட்டிங் சென்ஷனுக்கும் அதுக்கும் நான் உங்களுக்கு அந்த டேப்லெட்ஸும் தரேன், அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய டேப்லெட்ஸும் எடுத்துக்காதீங்க. மார்னிங் ஒரு தடவையும் நைட் ஒரு தடவையும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அமுச்சு விட்டுறாங்க. இப்போ இங்கே வந்து ஜிமன் தான் ஜிமனும் சிவாவும் வெளில வந்துடுறாங்க. இப்போ இங்கே சிவா தான், பார்த்தியா டாக்டரே சொல்கிறாங்க ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடவே கூடாது, ஓகேவா? சரி அதுக்குன்னு வாங்கியே கொடுக்காம இருக்காத, வாரத்துக்கு ஒரு வச்சு வாங்கி கொடு. நோ ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீ வேலைக்கெலாம் போக வேணாம். ஏய் அதுவும் டாக்டரே சொல்கிறாங்களே ஒரு 5 மாதம் போகலாட, அப்புறம் என்ன? உனக்கு நீ என்ன வேலை செய்கிறன்னு உனக்கு தெரியாது. நீ வேறு என்னோடய அசிஸ்டண்ட்டு, எவ்வளோ வேலை இருக்கும், அதெல்லாம் வேணாம். நான் வருவேன். சரி கம்மியாக வேலை பார்க்குறேன், கம்மியாக வேலை பார்க்குறேன். சரி என்னவோ. அதே மாதிரி வாமிட்டிங் வருதுன்னு சொல்லியிருந்தால கம்மியாலாம் சாப்பிடக்கூடாது சொல்லிடுறாங்க டாக்டரு, 3 வேளையும் சாப்பிடணும். சரி கேட்டுச்சு. அதே மாதிரி நிறைய எக்ஸசைஸு, காலைல வாக்கிங் போகணும், ஓகேவா? வேலைக்கு வரேன்னு வச்சுக்கேன், என் கூட தான் எந்த கிளம்பணும், புரியுதா? நான் தான் ட்ராப் பண்ணுவேன், நான் தான் பிக்கப் பண்ணுவேன், புரியுதா? சரி சுகா, எல்லாம் கேட்குது. அப்படின்னு சொல்லி வேகமாக நடக்கிறான். என்ன பண்ணுற? நடக்கிறேன் தெரில. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடா. 1 வீக் ப்ரெக்னென்சி தான், அதுக்குன்னு என்னதான் தூக்கிட்டா போக முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே சுகா, அவனை என்ன தூக்கிட்டு போகணுன்றியா? அப்படி தான் நீ சொல்கிற மாதிரி இருக்குது. நான் 1 வீக் ப்ரெக்னென்சி தானே, உனக்கு அவ்வளோ அக்கறையாக இருந்தால் தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி நடக்கிறான். இங்கே சுகா தூக்கிடுறான் ப்ரைடல் ஸ்டைலில். சுகா இறக்கி விட சுகா, என்ன பண்ணுறான்? இதான் சொன்னேன், என் மேலே அவ்வளோ அக்கறை இருந்தா நீ தூக்கிட்டு போன்னு, அதான். எல்லாரும் பார்க்குறாங்க, இறக்கி விடு. முடியாது. சுகா இறக்கி விடு, எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. பார்த்து போடும், நீ என் ஒய்ஃப், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஒரு ஹஸ்பண்டாக உன்னை தூக்கிட்டு போகிறான், அவ்வளோதானே? சிவனை வச்சுக்கிட்டு இன்னும் 9 மாதத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சுகா வந்து காரை கூட்டி போய் அவனோட ஃப்ரண்ட் சீட்டில் வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு அவன் டிரைவர் சீட்டுக்கு வரத்துக்காக வரான். இங்கே 5 வந்தான். இன்னும் எத்தனை நாள் தான் இந்த மாதிரி நான் படணுமோ, கேரிங் சொல்லி சாவடிக்கிறானே அப்படின்னு எனக்கு. இங்கே சுகா உட்காந்து டிரைவிங் சீட்டில் உட்காந்து ட்ரைவ் பண்ணின்னுக்கான். இப்போ இங்கே ஜிவன் தான் போய் நிற்கும்போது ஒரு ஷாப்பை பார்க்குறான். சுகா நிறுத்து. எதுக்குடா நிறுத்து, இரு அப்படின்னு சொல்லி கார்னர் நிறுத்துறான். என்னடா? அங்கே சுகர் கேன் ஜூஸ் இருக்குது, எனக்கு வாங்கி கொடு. அதுக்கா இப்படி சொல்லியிருந்தேன், நான் கூட பாய்ந்துட்டு இருந்துருமா? வாங்கி கொடு. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏந்து போய் வாங்கிட்டு வரான். அப்படி வாங்கி வந்து கார்லேயே அவன் உட்காந்து இருக்கான், ஏந்து கூட இல்லை. அவன் கார்லேயே இருந்துட்டு அவன் கையில் கொடுக்குறான். இந்தா குடி. உனக்கு வாங்கிக்கல? இல்லை எனக்கு வேணாம், நீ குடி. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே குடிக்கிறான். இது வந்து சுகா அப்படியே அட்மைட் பண்ணின்னுக்கான். ஜிவனை குழந்தை மூடி குடிக்கிறான். இங்கே சுகா தான், டாக்டர் சொன்னாங்க கிரேவிங்ஸ் இருக்கும்னு, அதுக்குன்னு 1 வீக்கில் கிரேவிங்ஸ் வருமா? அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி குடிச்சு முடிச்சிடறான். சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பே பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அங்கேருந்து கிளம்பி இப்போ வந்து வீட்டுக்கு தான் வராங்க. ஜிவனை நடக்கவே இல்லை, தூக்கி தான் விட்டுன்னு வரான். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து இங்கே சுகா தான் ஜிமன் எழுப்புறான். ஜிமன் ஏந்திரி. ஜிமன் டேய் ஏந்திரா பாப்பா, டேய் ஏந்திரா.
எதுக்கு இப்போ எழுப்புறா? எனக்கு தூக்கம் வந்து போடா. ஏய், நீ தானே ஆஃபீஸ் போகணுன்னா? நான் தானே சொன்னேன் ட்ராப்பும் பிக்கப்பும் நான் தானே. எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு கிளம்பணும்ல, வா. ஏய் போடா. அப்படின்னா போ, இங்கே இரு. 6 மாதத்துக்கு என்ன, 9 மந்த்ஸுக்கு நீ வரக்கூடாது ஆஃபீஸ். ஏ சுகா, ஏந்திரி 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 அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறான். இவங்க ரொம்ப ஓரா பண்ணுற நீ. சரி சரி, சீக்கிரம் ஏந்திரி கிளம்பு. போடா, நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுற. டார்ச்சர்லாம் பண்ணல செல்லக்குட்டி, நீ தானே ஆஃபீஸ்க்கு வரணும்னால அதுக்கு தான். போடா அப்படின்னு சொல்லி அவன் ஏந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து வரான், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரான். இப்போ வந்து டைனிங் டேபிளில் தான் உட்காரான். இப்போ வந்து இங்கே கையில் கொடுக்குறான். சுகா வந்து ராமன் செஞ்ச வேலை கொடுக்கும். என்ன இது பத்தத்தில் ராமன், எனக்கு இது வேண்டாம், வேறு என்ன செஞ்சுதான். டைம் ஆச்சுடா, எனக்கு வேணும், வேறு என்ன வேணாம் செஞ்சுதா. பேன் கேக் செஞ்சுதா. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு பேன் கேக், பனானா வச்சு செஞ்ச ஒரு பேன் கேக் அதை செஞ்சு கொடுக்குறான். அது ஃபஸ்ட்டு வாய்ஸ் வைக்கிறான். எனக்கு வேண்டாம். வேண்டாமா? ஏய் என்ன விளாட்றியா? எனக்கு இது வேண்டாம், வேறு என்ன ஜூஸ் செஞ்சு தான் சாப்பிட்றேன். ஜிமன் வெறுப்பேற்றா தனியா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், எனக்கு இது வேண்டாம். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். அவன் வந்து போய் செய்கிறான், ஜூஸ் செஞ்சு தரான். இந்தா, இது என்னது? ஆப்பிள் ஜூஸு. எனக்கு இது வேண்டாம், மேங்கோ மில்க் ஷேக் வேணும். டேய் ரொம்ப ஓரா பண்ணுறடா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ப்ளீஸ், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். டேய் 1 வீக் ப்ரெக்னென்சியில் எதுக்குடா இவ்வளோ ப்ரெக்னென்ஸு? நீ தானே 1 வீக் ப்ரெக்னென்சியில் அவ்வளோ நடக்கக்கூடாது, ஓடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால 1 வீக் ப்ரெக்னென்சியில் க்ரேவிங்ஸும் வரும். போ 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 போ. சாவடிக்கிறான்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த மேங்கோ மில்க் ஷேக் கேட்ட மாதிரி செஞ்சு தரான். இந்தா அப்படின்னு கொடுக்குறான். நல்லா இருக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே குடிக்கிறான். சரி வா 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 வா. ஏய் என்ன ஜூஸை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் என்ன இன்னைக்கு ஃபுல்லாக நான் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு நான் வந்து எனர்ஜியாக ஒர்க் பண்ண வைக்கிறியா? எல்லாம் பேக் பண்ண, நாங்கள் போய் சாப்பிடுவேன்ல. ஐயோ ஜெமன், அங்கே போய் என்ன உனக்கு வாங்கி தரேன் சரியா, வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட்டி போகிறான். இப்போ வந்து வேகமாக அவன் பேக்லாம் எடுத்துக்கிட்டு அவன் வந்து போகிறான். எங்கே போகிற? என் பேக் எடுத்துகிட்டு போ, 1 வீக் ப்ரெக்னென்சியில் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவனோட பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறான். இங்கே வந்து பார்த்தா பின்னாடி ஸ்லோவன் வந்து வரான். என்னடா இப்போ நான் 1 வீக் ப்ரெக்னென்சியில் அதான். ஜிமன் நீ ரொம்ப கடுப்பேற்றுற ஜிமன், டைம் ஆயிடுச்சுடா. டைம் பாரு 9 மணிடா. அதுக்கு என்ன, இதெல்லாம் வேணுமே தானே பண்ணுற? ஆமாம் ஆமாம், வா என்ன பண்ணுறது வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவன் வந்து ஆஃபீஸுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஆஃபீஸ் போய் உள்ளே போனால் இப்போ எல்லாருமே அந்த அந்த இந்த ஒரு பாப்பர் மாதிரி இருக்கும்ல, அப்படியே வந்து அது திருப்பினா அப்படியே வெடிக்கும்ல, அது அப்படியே இங்கே தாங்கும் சின்னம் வந்து அப்படியே வெடிக்கிறாங்க. அப்படியே அந்த நிறைய ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் வெளில வருது. இங்கே வந்து அந்த எம்ப்ளாயீஸ்லாம் காங்க்ராட்ஸ் சார் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதை பார்த்தோன்னே ஜிமனுக்கு ரொம்ப ஹேவியாக இருக்குது. இதை சுகா பார்க்குறான். என்னது இது, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து வயந்தான் சார், நீங்கள் அப்பா போகிறீங்க, ப்ளஸ் உங்கள் ஒய்ஃப் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அப்போ செலிப்ரேஷன் தானே பண்ணணும் சார். நீங்கள் வேறு சிஇஓ, அவங்க ஒய்ஃப் இப்படி இருக்கும்போது எப்படி சார் செலிப்ரேஷன் பண்ணாமல் இருக்க முடியும்? அதான் செலிப்ரேஷன் சரி அப்படின்னு இங்கே தான்
ஒரு கேக்கு பக்கத்தில் அப்படியே வந்து எடுத்துகிட்டு வரான். இதை பார்த்து ஜிமின் தான், ஐ கேக்கு என்னடா எனக்காவையா? ஆமாம் உனக்காக தான், வேறு யாருக்கு அப்படின்னு இருக்கா. இங்கே வந்து ஜங்குக் பக்கத்தில் வந்து அப்படியே அப்படியே வந்து லைக் சுகா பக்கத்தில் நிற்கிறான். அப்படியே வந்து இங்கே வந்து ஜங்குக் தான், கங்க்ராட்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து டேய் நானே கானில் இருக்கேன் வெறுக்க சொல்லு. ஏன்டா சின்னச்சு காலங்கத்தால் வெறுப்பேற்றிட்டான் என்னன்னு அவன்கிட்ட கேளு. இங்கே பார்த்தேன் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நீ ஏன் டேக் கேர் பண்ணு, அவனை எதுவும் பெருசாக வேலை வாங்காத, அது மாதிரி பார்த்துக்கோனு, இதுக்கு மேலே என்ன முள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். இங்கே அர்ஜுன் தான், ஐயோ பாவம் இங்கே தான், ஏய் என்னாச்சுடா ஏன் அவர் அப்படி போகிறாரு? அதுவா அப்படின்னு இழுத்து அவன் வந்து என்னெல்லாம் கலந்து வந்துன்னு சொல்கிறான். இங்கே வயன் சென் தான் ஜங்குக்குன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. இங்கே தான் ஏண்டா அவரை அப்படி போய் இது பண்ண வேறு, அவன் தான் 1 வீக் ப்ரெக்னென்சின்னு சொல்லி என்ன தாங்கியிருந்தான். ஏன்னா நடக்க கூட இல்லை தெரியுமா, காலங்காலத்தில் எத்தனை மணிக்கு என்னை எழுப்பி விட்டான்னு தெரியுமா, எல்லாம் எனக்கு தேவைதான். சரி விட சரி எனக்கு பசிக்குது, சரி நீ எனக்கு என்ன வாங்கி கொடு. அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போய் அவன் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அது சாப்பிட்ருக்காங்க. இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போகுது, ஃபியூ மந்த்ஸ் போகுது, ஒரு 3 months ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஓகேடா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இது 2 ஷார்ட்லேயே முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா, இந்த சீரீஸ் மினி சீரீஸ் தான், ஸோ கவலைப்படாதான். ஓகேங்களா, இந்த பாட்டில் சில டைம் திக்கிருப்பேன், அதுக்கு சாரிடா, அதுக்கு ரொம்ப சாரி. அண்ட் இந்த பாட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் சூனாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வேறு சொல்லி